இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்தை இந்த மாவட்டத்திலே நடைபெறுகின்ற நிர்வாக சீரர்கள் எல்லாம் சுட்டி தலைவர் கலைஞர் அவர்களுடைய 90வது பிறந்த நாள் விழாவை ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் தொடர்ந்து தமிழகம் எங்கும் பட்டியலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் இந்த பிறந்த நாள் விழாவை ஏன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இந்த விழாவிற்கு உரித்தான சிறப்புகளை தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வாறு பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், நடுநிலையாளர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். கரை வெட்டி கட்டாத நடுநிலையாளர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினுடைய சார்புடையவர்கள் கூட இங்கே வந்திருக்கிறீர்கள். தலைவர் கலைஞர் அவருடைய 90வது பிறந்த நாள் விழாவில் ஏதோ அரசியல் பேசினோம், அல்லது இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே ஜெயலலிதா இருக்கிறார், அவர் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அறிவிப்பின் காரணமாக அவரை விமர்சித்துட்டு போகிறோம் என்கின்ற அந்த உணர்வோடு நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள். அதிலேயும் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா என்று சொன்னால், தலைவர் கலைஞர் என்பவர் ஒரு தனி மனிதன் அல்ல, தத்துவத்தின் அடையாளம் என்கின்ற அந்த உணர்வோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அரசியலில் எப்படிப்பட்ட விபத்துக்கள் வேண்டுமானாலும் நடைபெறலாம், ஒருவேளை இப்படியெல்லாம் நடக்கும் என்பதற்காகத்தான் அண்ணன் கருப்புசாமி பாண்டியன் அவர்களையோ அல்லது ஆவுடைப்பன் அவர்களையோ அல்லது மைதீன் கான் அவர்களையோ இவருடைய ஆரங்கமெல்லாம் பின்னாலே இப்படி வரும் என்பதற்காகத்தான் நம்முடைய மகாபாரத கதையை கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். கேவலம் ராமச்சந்திரமூர்த்தியுடைய செருப்பே இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது, எந்த ராமச்சந்திரனுடைய செருப்பு ஆண்டால் எங்களுக்கு என்ன? ஒரு அரசியல் கட்சிக்கு ஆட்சி முக்கியம்தான், ஆனால் ஆட்சி மட்டுமே ஒரு அரசியல் தலைவருடைய அதிகாரத்தை அல்லது அவருடைய ஆற்றலை, அவரது ஆளுமையை அளக்கின்ற அளவுகோல் அல்ல. இங்கே மூத்தவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். இரண்டாம் உலகப் போர் 1945-46களில் இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றது. இந்த உலகத்தினுடைய எல்லா ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் தன்னுடைய காலடிக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று கொக்கரித்து ஆணவத்தின் உச்சகட்டத்தில் அக்கிரமத்தை செய்தாலே ஹிட்லர், எதிர்கொண்ட நாடுகளை எல்லாம் படையெடுத்து வெற்றி கொடி நாட்டி இன்னும் சிறிது காலத்தில் உலகத்தினுடைய முழு ஆளுமையும் என்னுடைய கக்கத்திற்குள் வந்துவிடும் என்று கர்ஜித்தானே ஹிட்லர். அந்த ஹிட்லரை எதிர்த்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றமும் பிரிட்டிஷ் சார்ந்த எல்லா நாடுகளும், அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியா போன்ற எல்லா நாடுகளும் ஹிட்லரை எதிர்த்து நின்ற நேரத்தில் அதற்கு தலைமை தாங்கியவர் இங்கிலாந்துடைய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். பலருக்கு நம்பிக்கை இல்லை, ஹிட்லர் இங்கிலாந்தையும் பிடிக்கப் போகிறான், ரஷ்யாவையும் பிடிக்கப் போகிறான், உலகம் அவருடைய கைக்கு கீழே வரப்போகிறது என்றுதான் நடுநிலையாளர்கள், ஏன் பன்னாட்டு பத்திரிகையாளர்கள் கருதினார்கள். ஆனால் அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமர் நாற்காலியில் இதை போல ஒரு சர்க்கர நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு ஹிட்லர் அமைத்த வியூகத்தை தகர்த்தெறிந்து ஹிட்லரை தோற்கடித்து மனித உரிமையை கொண்டு போய் சேர்த்த சர்ச்சில் உடனடியாக 6 மாத காலத்தில் நடைபெற்ற இங்கிலாந்துடைய நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று போனார். அந்த நாட்டுக்கு மட்டுமல்ல பிரதமர், உலக நாடுகள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து எங்களை காப்பாற்று என்று கூக்குரல் போட்ட அந்த கூக்குரலை வெற்றி முகட்டிலே உட்கார வைத்த வின்ஸ்டன் சர்ச்சில் சொந்த நாட்டில் தோற்கடிக்கப்பட்டார். எந்த சொந்த நாடு? நாடாளுமன்ற அமைப்பு முறையை இந்தியாவிற்கு அறிமுகம் செய்து வைத்த பிரிட்டிஷ் நாடு. புதிய பொறுப்பிற்கு கிளமண்ட் அட்லி வந்தார். இன்னும் கூட நான் சரித்திரம் செய்வதற்கு சொல்லுகிறேன், அந்த கிளமண்ட் அட்லி தான் ரமணா நோன்புக்கு நான் நிகழ்ச்சியை நான் குறிப்பிட்டு சொன்னேன். கிளமண்ட் அட்லி என்கின்ற அவர் பிரதமராக இருக்கிற போதுதான் 1946ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி இந்தியாவிற்கு கிரிப்ஸ் என்கிற ஒரு தூது குழுவை, ஒரு வெள்ளைக்காரர் அதிகாரி தலைமையிலே தூது குழுவை அனுப்பி
இந்தியாவிற்கு எப்படி சுதந்திரம் வழங்க வேண்டும், நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஒரு தூதுக்குழுவை கிளமண்ட் அட்லி அனுப்பினார். அப்படி அனுப்பிய தூதுக்குழுவிற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அப்துல் கலாம் ஆசாத் நேரடியாக ஆஜராகி சாட்சியம் சொன்னார். முஸ்லீம் லீக் சார்பில் முகமது அலி ஜின்னா சாட்சியம் சொன்னார். அப்போது 500 தேசங்களாக பிரிந்து கிடந்தது ஹைதராபாத்தை போல சிறு சிறு மாகாணங்கள். அந்த மாகாணங்களுக்கு அரசர்களாக இருந்த நவாபுகளின் சார்பில் பீகார் நவாப் சாட்சி சொன்னார். இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி தர வேண்டும் என்று வெள்ளைக்காரர்களுக்கு முன்னால் சாட்சியம் அளித்தவர்கள் இந்துக்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, 3 முஸ்லிம்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று நான் அந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு சொன்னேன். ஒரு சமூக நல்லிணக்கம் வேண்டும் என்பதற்காக. தீபாவளி எங்கள் வீட்டு இனிப்புகள் அங்கே போகிறது, ரமலான் பிரியாணி எங்கள் வீட்டுக்கு வருகிறது. இந்த சமூக நல்லிணக்கம் தொடர வேண்டும் என்பதற்காக நான் அந்த நிகழ்ச்சியிலே சொன்னேன். அது நடந்தது கிளமண்ட் அட்லி காலத்தில். ஆனால் அந்த கிளமண்ட் அட்லி பிரதமர் நாற்காலியிலே உட்கார்ந்தவுடன் இங்கே இருக்கிறார்களே பத்திரிகையாளர்கள், அவர்களைப் போலவே போய் கிளமண்ட் அட்லியிடம் கேட்டார்கள், 2ஆம் உலகப் போரில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றிய வின்ஸ்டன் சர்ச்சிலை தோற்கடித்து விட்டார்கள், நீங்கள் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்டபோது கிளமண்ட் அட்லி சொன்னார், பொலிட்டிக்கல் எமோஷன்ஸ், political election emotions are not the determining factor to measure the leaders of the country என்று சொன்னார். அந்தந்த தேர்தல் நேரத்தில் அரசியல் காரணமாக ஏற்படுகின்ற உணர்ச்சி அலைகளால் ஒரு ஆட்சி மாற்றப்படும். ஆனால் அது அல்ல ஒரு தலைவனுடைய அளவை, தலைவனுடைய உயரத்தை அளப்பதற்கு. நான் இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆகியிருக்கிறேன், ஆனால் இந்த மண்ணிற்கு வின்ஸ்டன் சர்ச்சில் தான் தலைவன் என்று அந்த பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்த கிளமண்ட் அட்லி சொன்னார். நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். சக்கர நாற்காலியில் அன்றைக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் ஆட்சி பொறுப்பை இழந்ததற்கு பிறகும் கிளமண்ட் அட்லி சொன்னார், எங்கள் நாட்டுக்கு தலைவர் வின்ஸ்டன் சர்ச்சில் தான் என்று. நாங்கள் சொல்லுகிறோம், ஜெயலலிதாவுக்கு அந்த பக்குவம் கிடையாது. ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்படி வின்ஸ்டன் சர்ச்சிலை நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு நாட்டை கட்டுப்படுத்துகிறாரோ அதை போல எங்கள் தலைவர் ஆட்சி பொறுப்பிலே இல்லாவிட்டாலும் அவர் எந்த நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த நாற்காலி தான் ஆட்சியுடைய சக்கரத்தை தீர்மானிக்கும். நான் ஏதோ உயர்வு நம்பிக்கைக்காக சொல்லவில்லை. ஒன்றை உதாரணமாக சொல்லுகிறேன். சமச்சீர் கல்வி முறை நாங்கள் கொண்டு வந்தோம். அதற்கான பாடத்திட்டங்களை எல்லாம் வகுத்தது மட்டுமல்ல, பாட புத்தகங்களை அச்சிட்டு விட்டோம். எல்லா மாவட்டங்களுக்கும் புத்தகம் சென்று விட்டது. ஆனால் அதை ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தான் தனி ஒரு மனிதராக மட்டுமல்ல, இந்த சட்டமன்றத்தை கூட்டி சமச்சீர் கல்வி முறை கூடாது என்று ஒரு தீர்மானம் போட்டார். உச்ச நீதிமன்றம் வரை போனது. ஆனால் கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் திட்டத்தை உன்னுடைய ஆட்சியால், அதிகாரத்தால், சட்டமன்றத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் இந்த நாட்டுக்கு நீ முதலமைச்சரா, கலைஞர் முதலமைச்சரா? அதனால்தான் கலைஞருக்கு இந்த 90வது நாளில் நாங்கள் பிறந்த நாள் விழா எடுக்கிறோம். நம்முடைய அண்ணன் ஆவுடையப்பன் அவர்கள் இங்கே சொன்னார்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்களை எல்லாம் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். தலைவர் கலைஞருக்கு என்று ஒரு தனித்த அடையாளம் இருக்கிறது என்று சொன்னாரே. நான் அவர் பேசுகிற போது எண்ணி பார்த்தேன். இந்த நாட்டில் 1919க்கு பிறகு மாண்டேகு செல்ஸ்போர்ட் திட்டம் வந்ததற்கு பிறகு உங்களுடைய ஆட்சியை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று வெள்ளைக்காரன் அனுமதி அளித்த போது 1920ஆம் ஆண்டு பனகல் அரசர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தார். திராவிட இயக்கத்தின் சார்பில் 1920ஆம் ஆண்டு பனகல் அரசர் வந்தார். அதற்கு முன்னாலே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடையாது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ஆனால் முதலாக இந்த வகுப்புக்கெல்லாம் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கொண்டு வந்த ஆட்சி நீதி கட்சி ஆட்சி. அதனுடைய முதலமைச்சர் பனகல் அரசர். அவருடைய காலத்திலிருந்து எடுத்து பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள், எல்லா முதலமைச்சருக்கும் அவர்களுக்கு என்று சில அடையாளங்கள் எதிர்மறையாகவோ அல்லது நேர்மறையாகவோ இருக்கு. ஏதோ ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த அடையாளத்தை பார்த்தால் பனகல் அரசருக்கு ஒரு அடையாளம். ஆனால் அவர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. இந்தியாவில் இருந்த உயர்ந்த ஜாதிக்காரர்கள் நிறைவேற்ற முடியாமல் ஆங்கில அரசாங்கத்தின் வழியாக தடுத்து பார்த்தார்கள். அதற்கு பிறகு முத்துராமலிங்கர் வந்தார். அவர் வந்ததற்கு பிறகுதான் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. அவர் ஒரு சைவ பலம். திருநெல்வேலியிலே சைவத்தை பற்றி நான் சொல்லியாக வேண்டும் அல்லவா? இது என்ன, பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து என்னுடைய தம்பி இருக்கிற இடம்தான் எனக்கு யாத்திரை ஸ்தலம் என்று இந்த மண்ணை தொட்டு வணங்கினாரே, அந்த பெருமைக்குரிய நிலம் மட்டுமல்ல இந்த இடம்.
இங்கேதான் பதி பசு பாசம் என்று சொல்லுகின்ற இன்றைக்கு எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு அழைகிறார்கள் இந்து மதம் என்று. அந்த இந்து மதத்தை விட்டு பிரிந்து தனியாக ஒரு தத்துவத்தை தாங்கி நின்ற சைவ சித்தாந்தம் வளர்ந்த மண் இந்த மண் அல்லவா? அந்த தத்துவத்திற்கு சொந்தக்காரர் விபூதி முழுக்க நெற்றி முழுக்க விபூதி பூசிக் கொண்டிருந்த முத்தையா முதலியார் தான் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து முதன்முதலாக அமல்படுத்தினார். தமிழக வரலாற்றில் முதலமைச்சர் என்ற பட்டியலில் முத்தையா முதலியாருக்கு ஒரு இடம் இருக்கிறது, பனகல் அரசுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஏன் இன்னும் கூட தந்தை பெரியார் குடியரசு தினத்தை துவக்கிய நேரத்தில் அதை துவக்கி வைப்பதற்கு கூப்பிட்டவர் யார் என்று கேட்டால் ஒரு நாத்திகர் அல்ல, ஞானியார் அடிகள் என்கின்ற ஒரு சாமியாரை அழைத்து வந்து தான் குடியரசு தினத்தை துவக்கி வைத்தார். பெரியாருடைய இல்லத்திலே இரண்டு பெரிய நிகழ்வுகள். ஒன்று தன்னுடைய அண்ணன் மகன் ஈவேகி சம்பத்தினுடைய திருமணம். அந்த திருமணத்தை நடத்தி வைத்தது ஒரு சுயமரியாதைக்காரர் அல்ல, இந்த முத்தையா முதலியார் தான் அந்த வீட்டுக்கு வந்து அன்றைக்கு மங்கள நாளை எடுத்துக் கொடுத்தார். ஏனென்றால் இந்த சமுதாயத்தை காப்பாற்றியவர். அவருக்கு சைவத்திலே நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு சைவத்திலே நம்பிக்கை இல்லை, ஆனால் என் இனம் வாழ வேண்டும் என்பதற்காக உத்தரவு போட்ட முத்தையா முதலியார் தான் என் வீட்டு திருமணத்திற்கு தலைமையாக வேண்டும் என்று பெரியார் விரும்பினார். எனவே கடவுள் உண்டா இல்லையா என்பதல்ல, எங்களுக்கு என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்திற்கு யார் தலைமை தாங்குகிறார்களோ அவர்களெல்லாம் எங்களுக்கு தலைவர்கள். எனவே முத்தையா முதலியாருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அதற்கு பின்னாலே வருவோம். ராஜாஜிக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அவர் இந்தியாவுடைய மூளைகளிலே ஒரு பலம் வாய்ந்த மூளை என்று சொல்கிறார்கள், அரசியல் சாணக்கியர் என்று சொல்கிறார்கள். இந்த பாகிஸ்தான் பிரிந்த போது எப்படி பாகிஸ்தானை பிரிக்க வேண்டும் என்று காந்திக்கு ஆலோசனை சொல்லியவர்கள் ராஜாஜி ஒருவர் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் அவருக்கு இருக்கிற இன்னொரு ஒரு அடையாளங்கள். ஆனால் ராஜாஜி என்று சொன்னால் உடனே உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருவது குலக்கல்வி திட்டம் அல்லவா? அரை நேரம் பள்ளிக்கூடத்தில் நீ படி, மீறி அரை நேரம் உன்னுடைய அப்பன் தொழிலை செய். உன் அப்பன் மண்ணாங்கலை பார்த்தானா அந்த தொழிலை போய் பார், ஆடு மேய்த்தானா அந்த வேலையை போய் பார் என்று சொன்னவர் ராஜாஜி என்பதை அவருக்கு இருக்கிற அடையாளமாக யாராலும் இருக்க முடியாது. நீங்கள் ராஜாஜிக்கு இருக்கிற ஆற்றலை, நிர்வாகத்திறனை வேறு ஒரு புத்தகமாக எழுதலாம். ஆனால் இன்றைக்கும் வரலாறு சொல்லுகிற அடையாளம் ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர். அதற்கு பின்னாலே காமராஜர் வந்தார். காமராஜருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அரசியல் ரீதியான ஒப்புமைகள், ஏற்புடைய கருத்துக்கள் கிடையாது. அண்ணா வேறு ஒரு தளத்தில் இயங்கினார், திராவிட முன்னேற்ற கழகம் வேறு ஒரு இயக்கத்தின் தளத்திலே இயங்கியது. அதற்கு நேர் மாறான தளத்திலே காமராஜர் இருந்தார். ஆனாலும் காமராஜரை பச்சை தமிழர் என்றுதான் பெரியார் அழைத்தார். நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், குலக்கல்வி திட்டத்திற்கு பிறகு இந்த அதிசயம் இன்னும் நடந்திருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக அண்ணா இருந்து கொண்டு குலக்கல்வி திட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதை வெற்றி அடைந்து அதன் காரணமாக ராஜாஜி பதவியிலிருந்து வீட்டுக்கு போனதற்கு பிறகு ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக இருக்கிற காமராஜர் போட்டி போடுகிறார் குடியாத்தம் தொகுதியில். அந்த தொகுதியில் என்ன செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கூடி முடிவெடுத்தது. என்ன முடிவெடுக்கும்? இப்போது ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்திருப்பார், என்ன முடிவெடுத்திருந்திருப்பார்? ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் குணாலாவா, குலக்கொழுந்தேவா, காமராஜர் சட்டமன்றத்துக்கு வர வேண்டும், இந்த சமுதாயமும் இந்த தமிழினமும் வாழ வேண்டும் என்பதற்காக ஆதரித்த தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா. அந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே காமராஜருக்கு எது அடையாளம் என்று சொன்னால், காமராஜருக்கு எங்களுக்கு எத்தனையோ கருத்து மனமாச்சரியங்கள் உண்டு, எதிர்காலத்திலே இயங்கி இருக்கிறோம். ஆனால் காமராஜருக்கு இருக்கிற அடையாளம் என்பதை நாங்களும் நீங்களும் எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் எந்த கிராமத்திலேயும் பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு ஊர் இருக்கிறதே, அந்த பள்ளிக்கூடத்தை ஒவ்வொரு ஊரிலும் திறந்து வைத்து தமிழனுக்கு கல்வி கண்ணை திறந்து வைத்தவர் காமராஜர் தான் என்றால் அந்த அடையாளத்தை காமராஜருக்கு இருந்து யாரும் பிரிக்க முடியாது. பனகல் அரசருக்கு ஒரு அடையாளம், முத்தையா முதலியாருக்கு ஒரு அடையாளம், ராஜாஜிக்கு ஒரு அடையாளம், காமராஜருக்கு ஒரு அடையாளம், அண்ணாவுக்கு எத்தனை அடையாளங்கள். இந்த மண்ணிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று 1957 தீர்மானம் கொண்டு வந்தார். பெரியார் தான் சொல்லுவார், எது குதிரைன்னு கேட்டா இதுதான் குதிரைன்னு சொல்லு, எது கோடி இல்லையோ, எது கொக்கு இல்லையோ, எது குரங்கு இல்லையோ அதுதான் குதிரை என்று சொன்னால் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ. அதை போல இந்து என்று யார் என்று கேட்டால் யார் முஸ்லீம் அல்லவோ, யார் கிறிஸ்துவர் அல்லவோ, யார் பாசியர் அல்லவோ, அவர்களெல்லாம் இந்து என்று சொல்கிறீர்களே, இது நியாயம்தானா என்று ஒரு தர்க்கரீதியான கேள்வியை பெரியார் கேட்டார். அதை போல தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்கிறோம், தமிழர்கள் பேசுகிறோம்,
தமிழில் தான் எங்களுடைய தாலாட்டு இருக்கிறது, தமிழில் தான் எங்களுடைய ஒப்பாரி இருக்கிறது. இந்த மொழி எங்களோடு சுவாச பைகளில் நிரப்பப்பட்ட மொழி. நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு அண்ணா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். தமிழர்கள் நிரம்பி இருந்த சட்டசபையில் அண்ணா கொண்டு வந்த தீர்மானம் 1957 தோற்கடிக்கப்பட்டது. மீண்டும் அண்ணா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் நாம் வாழுகின்ற இந்த தமிழ்நாட்டிற்கு பெயர் வைத்த பெருமை அண்ணாவிற்கு உண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அது அண்ணாவுக்கு இருக்கிற அடையாளம். காலம் மாறும், அண்ணா இல்லை, ஆட்சிகள் மாறும். இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்த மண்ணிலே இருக்க போவதில்லை, கருப்புசாமி பாண்டியன் இந்த மண்ணிலே இருக்க போவதில்லை. ஆனால் இந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த நாட்டுக்கு பெயர் வைத்தது யார் என்று சொன்னால் இன்னும் 10 தலைமுறைகளுக்கு பிறகு அண்ணாவினுடைய பெயர் இருக்குமே தவிர வேறு எந்த கம்பெனியுடைய பெயரும் இருக்காது. அது அவருக்கு இருக்கிற அடையாளம். அதற்கு பிறகு கலைஞர் எத்தனையாவது முதலமைச்சர்? இடையில எம்ஜிஆர் வந்தாரே, எம்ஜிஆருக்கு எத்தனை அடையாளம்? எந்த அடையாளம் கிடையாது, ஒரே ஒரு அடையாளம். ஆனால் அவர்தான் தன்னுடைய வாழ்க்கையை முழு விஸ்தீரிப்பு இல்லாமல் யதார்த்தமாக சொன்னார் சட்டமன்றத்தில். நானும் என்னுடைய அண்ணன் சக்கரவாணியும் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் வீட்டிலே பசியும் பட்டினியுமாக இருந்த போது என்னுடைய தாயார் முரத்தை எடுத்துக்கொண்டு போய் பக்கத்து வீட்டிலே அரிசி வாங்கி வந்து கடனாக சமைத்து எங்களுடைய வயிற்றை காப்பாற்றிய அந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கிறேன். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பசி பட்டினி தெரியக்கூடாது, எனவே நான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். எங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், மனமாச்சரியங்கள், கருத்து மாறுபாடு. ஆனால் வரலாறு குறித்திருக்கிற அடையாளம் எம்ஜிஆருக்கு பார்க்கிறவனுக்கு அவருடைய தொப்பியும் கண்ணாடியும் அடையாளம். ஆனால் அறிவுள்ளவனுக்கு தமிழ்நாட்டு வரலாற்றை ஆய்வு செய்கிறவனுக்கு அடையாளம் எம்ஜிஆர் என்றால் சத்துணவு திட்டம். கலைஞருக்கு எத்தனை அடையாளம்? அண்ணாவுக்கு ஒரு அடையாளம், காமராஜருக்கு ஒரு அடையாளம், எத்தனையோ அடையாளங்கள் கலைஞருக்கு சொல்லிக் கொண்டே போகலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சராக வருகிற போது அவருக்கு இருக்கிற அடையாளங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல. கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்து 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தின மேற்கு வங்காளத்தில் 1989 வரை மனிதனை ரிக்ஷாவில் வைத்து மனிதன் தான் எடுத்தான். ஆட்டை போல, மாட்டை போல, ஒட்டகத்தை போல, குதிரையை போல. ஆனால் மனிதனே இருக்கின்ற கொடுமையை என்னுடைய ஆட்சியில் நீடிக்க விட மாட்டேன் என்று 1971 கை ரிக்ஷாவை ஒழித்த காலம் தொட்டு கலைஞருக்கு இருக்கிற அடையாளம் ஒன்றல்ல, இரண்டல்ல. ஏன் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் மத்திய அமைச்சராக இருந்த முறையில் சொல்லுகிறேன். இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், ஜார்க்கண்டில் எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் போகவில்லை. இன்னமும் ஒருவேளை போயிருந்தால் தெருவிளக்கு மட்டும்தான் எரியும், இன்னும் வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. இது 1996 சர்வேயிலும் இருக்கிறது, 2006ஆம் ஆண்டு இந்தியாவுடைய சர்வேயிலும் இருக்கிறது, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் சர்வே. ஆனால் 1971ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் கேட்டார், எல்லா கிராமத்திற்கும் இந்த ஆட்சி மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உத்தேசிக்குமா என்று கேட்டபோது அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அந்த துறைக்கு அமைச்சர், இது இப்போதைக்கு சாத்தியமில்லை, எப்படி முடியும் என்று கேட்டார். ஆனால் கலைஞர் முதலமைச்சர் அமைச்சரை உட்கார சொல்லிவிட்டு முதலமைச்சர் சொன்னார், ஒரு நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கிறீர்கள். இந்த ஆட்சி நிறைவேறுவதற்கு உள்ளாக தமிழ்நாட்டில் முழு மின்மயமாக்கல் திட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு மின்சாரம் இல்லாத குக்கிராமமே இருக்காது என்று அறிவித்து அதனை நிறைவேற்றி தந்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. 89 வந்தாரு. நான் பள்ளிக்கூடத்தில் மாணவனாக இருந்த போது என்னுடைய நினைவுகள் இன்னும் பசுமையாக இருக்கிறது. பச்சை துண்டை போட்டிருப்பார்கள். விவசாய சங்கம் என்று பெயர் வைத்துக் கொண்டு நாராயணசாமி நாயுடு என்ற ஒரு மகத்தான தலைவன், உழுதவன் கணக்கு பார்த்தால் உனக்கு கூட மிஞ்சாது, எனவே தமிழக அரசாங்கம் எங்களுக்கு 1 யூனிட் மின்சாரத்திற்கு 1 பைசா குறைத்து தர வேண்டும் என்று கேட்டார்கள். யார் முதலமைச்சர் தெரியுமா? அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சர். எம்ஜிஆர் முதலமைச்சர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்று பெயர் பெற்ற எம்ஜிஆர், கொடுப்பதற்கென்றே பொன்மன செம்மன் என்று பெயர் பெற்ற எம்ஜிஆர், கேட்டது விவசாயிகள், கேட்டது ஒன்று வானத்து நட்சத்திரத்தை கொண்டு வந்து பிடிங்க என்னுடைய வீட்டிலே தொங்க விடுங்கள் தோரணமாக என்று கேட்கவில்லை. கேட்டதெல்லாம் 1 யூனிட் கரண்டுக்கு 1 பைசா குறைத்து தாருங்கள். ஆனால் எம்ஜிஆரால் கொடுக்க முடியவில்லை. அவரால் கொடுக்க முடிந்ததெல்லாம் வரலாறை அப்படியே சொல்லுகிறேன், யாரும் வருத்தப்படக்கூடாது. தடியடி கண்ணீர் புகைத்தான் விவசாயிகள் நடத்தப்பட்டது. நினைவுகள் பசுமையாக இருக்குமானால் பெரியவர்களுக்கு தெரியும். நான் அப்போது பள்ளிக்கூட மாணவன்.
ஆனால் 1989ஆம் ஆண்டு முதலமைச்சராக வந்த கலைஞர் அதே விவசாயிகளை அழைத்து எம்ஜிஆர் இடத்துல என்ன கேட்டீர்கள்? ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு ஒரு பைசா குறைக்க சொல்லி கேட்டீர்கள். நான் உங்களோடு சேர்ந்து ஒரு உழவனின் பையன் மகன், நான் இப்போது அறிவிக்கிறேன், இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு ஒரு பைசா கூட செலுத்த தேவையில்லை என்று இலவச மின்சாரத்தை கொடுத்த கலைஞருக்கு அரசியலில் அது ஒரு அடையாளம். எத்தனையோ இடங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் இப்போது நாளைக்கு அறிவிக்கிறீர்களே போராட்டம், அனைத்து ஜாதியும், அந்த போராட்டம் என்ன சாதாரண போராட்டமா? ஜாதி ஒழிந்து விட்டது என்று நான் பொய் சொல்ல மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிடர் கழகமோ ஜாதியை முற்றிலுமாக ஒழித்து விட்டது என்று நான் பொய் சொல்ல மாட்டேன். ஜாதி இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது, அழிக்கின்ற வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் திராவிடர் கழகமாக இருந்தாலும் நாம் செய்து முடித்திருக்கிற வேலை, இந்த மேடையிலே இருக்கின்ற யாருக்காவது இந்த நோட்டீஸிலே ஜாதி பெயர் உண்டா? ஜாதி இல்லை என்பது வேறு. ஆனால் அதை சொல்வதற்கு கொஞ்சம் நாளமாகலாம். இந்த மேடையில் இருக்கிற யாரையாவது வைத்து முகத்தை விட்டு ஜாதி சொல்ல முடியுமா? தேவர் யாரு, நாடார் யாரு, செட்டியார் யாருன்னு? கருப்பா இருக்கிறதுனால அது ஆயுதாவடம் சொல்லிட்டு அவர் தேவரா இருக்காருன்னா, நாடாரா இருக்கா? யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாசம் தான் நான் பட்டுக்கோட்டை. ஒருவேளை எனக்கு விபத்து ஏற்பட்டு விட்டால், அந்த கருப்புசாமி பாண்டியனுக்கு விபத்து ஏற்பட்டு விட்டால், கருப்புசாமி பாண்டியனுக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது தேவரத்தன் தேவை, ராஜாவுக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது ஆதிராவிட ரத்தன் சொல்ல முடியாது. ஏபி பாசிட்டிவா ஓ பாசிட்டிவா அதுதான் கேட்கிறோம். ஜாதி ஒழிந்ததா என்பது வேறு. ஆனால் ஜாதியை ஒழிப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் கலைஞர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகுதான் சாதி அடுக்கில் ஒரே ஒரு இடம் அவிழ்க்கப்படாமல் இருந்தது என்று பெரியார் சொன்னார். பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர, பஞ்சம் என்று சொல்கிறோமே, இதில் பிராமணர் அர்ச்சகர், சத்திரியர் போர்படை வீரர், வைசியர் வியாபாரம் செய்யக்கூடியவர், சூத்திரர் சாதாரண கீழ்மட்ட வேலைகளை செய்யக்கூடியவர். இந்த 4 அடுக்குகளில் இடஒதுக்கீட்டு கொள்கையால் எந்திரமயத்தால் 3 அடுக்குகள் மாறிவிட்டது. இப்ப யாராவது சத்திரியர் இருக்காங்களா? சத்திரியர் என்று சொல்லப்பட்ட ஜாதியில் இருக்கிற ஒருவர் பியூனாக இருக்கிறார். சத்திரியர் என்று சொல்லப்பட்ட ஜாதியில் இருக்கிற ஒருவர் பொட்டிக்கடை வைத்துக் கொண்டு வைசியர் ஆகிவிட்டார். வைசியர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற செட்டியார் IAS ஆகிவிட்டார். அல்லது சூத்திரர் என்று சொல்லப்பட்ட ஒருவர் IAS கலெக்டராக மாறிவிட்டால், அல்லது மிலிட்டரியிலே ஒரு பெரிய ஆபீசர் ஆகிவிட்டார். ஆக சூத்திரன் சத்திரியன், வைசியன் சத்திரியன், அல்லது சத்திரியன் சூத்திரன் என்று மாறி மாறி போய்விட்டது. ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும் இன்னும் தொட முடியாத இடம் இருக்கிறது. அது யார் என்று சொன்னால், பிராமணர்கள் எல்லா வேலைக்கும் வந்து விட்டார்கள். ஆனால் ஒரு இடத்தை மட்டும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அர்ச்சகர் என்கின்ற அந்த கருவறையில் இருக்கின்ற அந்த இடம். அதை உடைக்க வேண்டும் என்று பெரியார் இறுதி வரை போராடினார். அதையும் செய்து முடித்த தலைவர், அதையும் ஆட்சி கட்டிலே இருக்கிற போது உத்தரவாதப்பட்டவர் கலைஞர். அது அவர் இருக்கிற அடையாளம். நான் இன்னும் கூட சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் பிறந்த காரணத்தினால் நான் இன்னும் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். தமிழை செம்மொழியாக்கினோமே, பல பேருக்கு தெரியாது. உலக சரித்திரத்தை எல்லாம் படித்தவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். நான் அவர்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எத்தனை மொழி செம்மொழி? லத்தீன் ஒரு செம்மொழி, சீனம் ஒரு செம்மொழி, சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி, ஹீப்ரு என்று ஒரு செம்மொழி இருந்தது. அந்த ஹீப்ரு மொழி யாருடைய தாய்மொழி என்று சொன்னால் யூதர்களின் தாய்மொழி. யூதர்களுடைய பெரிய தலைவர்கள் யார் என்று பார்த்தால், இந்த மண்ணிற்கு கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு மகத்தான தத்துவம், கம்யூனிசம் என்கிற தத்துவத்தை கொடுத்த கார்ல் மார்க்ஸ் யூத இனம், அவனுக்கு தாய்மொழி ஹீப்ரு. உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ராக்ஃபெல்லர், அவர் யூத இனம், அவருக்கு தாய்மொழி ஹீப்ரு. ஐன்ஸ்டீன் விஞ்ஞான நோபல் பரிசு பெற்றவர் அறிவியல் விந்தைகள் காரணமாக, கண்டுபிடிப்புகள் காரணமாக, அவன் யூத இனம், அவனுடைய தாய்மொழி ஹீப்ரு. இந்த 3 பேரும் தங்களுடைய வாழ்நாளில் வருத்தப்பட்டார்கள். நாங்கள் உலகத்தையே குலுக்கிய மிகப்பெரிய அறிவு இயக்கத்திற்கு சொந்தக்காரர்கள், ஆற்றல் மிக்க தலைவராக வளர்ந்திருக்கிறோம். ஆனால் எங்கள் காலத்தில் எங்கள் மொழியை செம்மொழியாக ஆக்க முடியவில்லையே என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது என்று அந்த யூத மொழியினுடைய மொழி ஆராய்ச்சியாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே கார்ல் மார்க்ஸ் முடியாததை, ராக்ஃபெல்லரால் முடியாததை, ஐன்ஸ்டீனால் முடியாததை, தன்னுடைய தாய்மொழியை செம்மொழியாக்கிய பெருமை தலைவர் கலைஞர்களுக்கு உச்சக்கட்ட அடையாளம். இத சொல்லிட்டே போலாம். அவர் 90வது பிறந்த நாள். நான் கேட்கிறேன், அண்ணாவுக்கு ஒரு அடையாளம், பனகரசுக்கு ஒரு அடையாளம், முத்தையாமுடியாருக்கு அடையாளம், ராஜாஜிக்கு அடையாளம், காமராஜருக்கு அடையாளம், எம்ஜிஆருக்கு அடையாளம், கலைஞருக்கு எத்தனையோ அடையாளம். தமிழ்நாட்டிலே 2-3 முறை முதலமைச்சராக இருக்காரு. ஜெயலலிதாவிற்கு அவருடைய SSLC புத்தகத்தில் இருக்கிற அங்கமச்ச அடையாளத்தை தவிர அவருக்கு என்ன அடையாளம்? யாராவது சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்?
இந்த தத்துவத்திற்கு இன்றைக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்களே. நாங்கள் 30 விழா நடத்தினால் அவர்களும் 30 விழா நடத்துகிறார்கள். அதைவிட கொடுமை, இந்த மண்ணிலேதான் மனோன்மணியம் சுந்தரனார் பிறந்தார். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்திலே ஒதுத்திருந்தே ஒன்று பல ஆயிடிலும் ஆரியம் போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையாகும் சீரிழமை என்று அவர் சொன்னார். தமிழ் மொழிதான் எல்லா கிளை மொழிகளுக்கும் தாய் என்று ஒரு கருத்து. அதை சொன்னவர் இந்த மண்ணிலே பிறந்த மனோன்மணியம் சுந்தரம் இல்லை. அதற்கு ஒப்பான சற்று மாறுபாடான கருத்து காண்டவர் சொன்னார். எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி மூத்த மொழி தமிழ் மொழிதான் என்று சொன்னார். ஆனால் அந்த மொழியை செம்மொழியாக்குவதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முயற்சி எடுத்து வெற்றி கண்டால் அட்டைப்படம் போடுகிறார். தமிழ்நாட்டில் செம்மொழியாகிவிட்டது தமிழ். இனிமேல் குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வரும், பாலும் தேனும் தமிழ்நாட்டு வீதிகளில் ஓடும். காட்டும் எங்கள் மொழி செம்மொழி என்றால் தமிழ்நாட்டில் பாலும் தேனும் ஓடுமா என்று கார்ட்டூன் போடுகிறாயே. அதற்கு ஒத்துவதுகிறாரே ஜெயலலிதா. 2000 ஆண்டுகளாக எங்களுக்கு புரியாத மொழியில் நாங்கள் கொடுக்கிற பணத்தையும் தேங்காய் பழத்தையும் வைத்துக் கொண்டு ஒரு மொழியை மோதிக்கொண்டிருந்தாயே, அப்போது தேனும் பாலும் இந்த நாட்டிலே ஓடியது. தேனும் பாலும் உன்னுடைய மொழியில் ஓடவில்லை என்கிற காரணத்திற்காக தானே எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் தேடி அடைகிறோம். அதை விமர்சிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பகை எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பேசுகிற போது அண்ணன் கருப்புசாமி பாண்டியன் அவர்கள் சொன்னார்களே, ஜெயலலிதாவின் ஆட்சியில 110 மில்லியன் கீழே என்னென்னலாம் நடக்கிறது என்று தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் என்ற முறையிலே சொல்கிறேன். குந்தா நீர்த்தேக்கத்திலிருந்து ஒரு மின்சார திட்டத்தை 7000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று திடீரென்று ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறார் சட்டமன்றத்தில். 7000 கோடி ரூபாயிலே ஒரு மின்சார திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நான் மத்தியிலே அமைச்சராக இருந்தவன், சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தவன், 50 கோடி ரூபாய்க்கு மேல் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது சுற்றுச்சூழலுக்கு ஏற்புடையதானா என்று சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கிவிட்டதற்கு பிறகுதான் அந்த திட்டம் கொண்டு வர முடியும். ஆனால் 7000 கோடி ரூபாய்க்கு அறிவித்திருக்கிறீர்களே, இந்த திட்டத்திற்கு வனத்துறையினுடைய அனுமதி இருக்கிறதா, சுற்றுச்சூழல் அனுமதி இருக்கிறதா? ஒருவேளை இந்த ஆட்சிக்கு முன்பாக அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக குந்தா மின்சார திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் சுற்றுச்சூழல் அனுமதியும் வனத்துறை அனுமதியும் வழங்கினால் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று உலகமன்றத்திலே சவால் விட்டு சொன்னேன். பத்திரிகையில வந்திருக்கிறது. முதலமைச்சருக்கு ஏதாவது பதில் உண்டா? கிடையாது. தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனைகள் ஜெயலலிதாவுக்கு இருக்கிற பங்கு என்ன? சேது சமுத்திரத்தை பற்றி சொன்னார்களே, சேது சமுத்திர திட்டம் அண்ணா கொண்டு வந்த திட்டம், அண்ணா முன்மொழிந்த திட்டம், அண்ணா எழுச்சியால் கொண்டாடிய திட்டம். ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால், ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிட்டால் போராட்ட குணம் இயற்கையாகவே இருக்காது என்பது வேறு. ஆனால் போராடுவதற்கு இடம் இருக்காது. எதை வைத்து நீங்கள் போராடுவீர்கள்? ஆட்சியே உங்களுடைய கையில். ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போராட்டம் அறிவித்து எழுச்சி நாள் கொண்டாடிய வரலாறு அண்ணாவுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த வரலாறு சேது சமுத்திர திட்டத்திற்காக. அந்த திட்டத்தை ஜெயலலிதா ஒப்புக்கொண்டாரா இல்லையா? அவருடைய 2004ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னாரா இல்லையா? ஆனால் அதே ஜெயலலிதா இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் என்றால், மனு போட்டிருக்கிறார் என்றால், பத்திரிகையாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கருப்புசாமி பாண்டியன் இங்கே வருத்தப்பட்டார். எனக்கு அந்த அவமானம் எனக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அல்ல, இந்த தூச்சி வழக்கிலே எனக்கு ஏற்பட்டது. நான் என்னுடைய தனிப்பட்ட பெருமையை சொல்லுவதற்காக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. பத்திரிகையை பற்றி நீங்கள் குறிப்பிட்ட காரணத்தான் நான் சொல்லுகிறேன். நான் கைது செய்யப்பட்டேன். கைது செய்யப்பட்டதற்கு அதே நாள் அடுத்த நாள் நீதிமன்றத்திற்கு முன்னால் என்னை நிறுத்தினார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் முதல் பக்கம், ராஜா keeps 300 crores in his wife name in abroad. ராஜா தன்னுடைய மனைவியின் பெயரில் 3000 கோடி ரூபாயை வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று நம்பகமான செய்தி சிபிஐ அக்கார்டிங் டு சிபிஐ சோர்ஸ் என்று போட்டிருந்தார்கள். 14 நாள் போலீஸ் காவலுக்கு பிறகு 15வது நாள் என்னை நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். வழக்கமாக நீதிபதி கேட்க வேண்டுமானவா, உங்களுக்கு ஏதாவது கொடுமை நடந்ததா? போலீஸ் காவலில் நீங்கள் கேட்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது குற்றவியல் சட்டத்தில். அதற்காக கேட்டார்கள். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, திராவிட கழகத்திலே படித்திருக்கிறேன். கருப்பர் இன விடுதலைக்காக ஒரு பெண் போராடினார்.
அந்த பெண்ணை அந்த நாட்டினுடைய ராணுவம் காவல்துறை துவைத்து எடுத்தது, சித்திரவதை செய்தது, கைது செய்து கணக்கில் காட்டாமல் பல நாள் வைத்திருந்தது. சட்டத்தின் தேவை கருதி அந்த பெண்ணை நீதிமன்றத்திற்கு முன்னாலே ஆஜர்படுத்தினார்கள். அந்த பெண் ஒரு இலக்கியவாதி, ஒரு கவிஞர். இதை போல ஒரு மேஜிஸ்ட்ரேட் கேட்டார், அம்மா போலீஸ் காவலில் இருந்திருக்கிறாய் 15 நாள், உனக்கு காவலர்களால் ராணுவத்தால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா என்று கேட்க வேண்டிய கேள்வி என்கிற கட்டாயத்திற்காக கேட்டார். அந்த பெண் பதில் சொல்லலாம், சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உண்மையை சொன்னால் போலீஸ்காரன் நடிப்பார். ஆனால் அவள் படித்தவள், இயற்கையாகவே கவிதைகளை கூட ஆற்றல் பெற்றவள். அவள் சொன்னாலாம், நீதிபதி அவர்களே, எனக்கு எந்த கொடுமையும் நடக்கவில்லை, ஆனால் இந்த போலீஸ்காரன் கையிலே வைத்திருக்கிறானே தடி, அந்த தடிக்கு அந்த குச்சிக்கு விந்து வீச்சுகிற ஆற்றல் இருந்தால் நான் குழந்தைக்கு தாயாகி இருப்பேன் என்று சொன்னார். அது ஒரு பெரிய வரலாறு. அதை நினைத்துக் கொண்டேன். என்னிடத்திலே கேட்டார் நீதிபதி, ஏதாவது சொல்ல விரும்புகிறார் என்று நான் சொன்னேன். இந்த பத்திரிகையை எடுத்து காட்டி சொன்னேன், இன்றைக்கு 3000 கோடி ரூபாயை நான் பலிக்கு வைத்திருப்பதாக செய்தி போட்டிருக்கிறார்கள். சிபிஐ செய்தி கசிய விட்டிருக்கிறது. என்னை இன்றைக்கு கைது செய்திருக்கிறீர்கள். எனக்கு ஜாமீன் வழங்குவதற்கு இன்னும் நாளாகலாம், அல்லது நான் போடப் போவதில்லை. ஆனால் இந்த நிறைந்த நீதிமன்றத்திலே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் என்னுடைய வீட்டில் 8வது பிள்ளை. 8 பேர் வீட்டுக்கும் அமலாக்கத்துறை வந்தது, சிபிஐ வந்தது, வருமானத்துறை வந்தது. இப்போது கைது செய்திருக்கிறீர்கள். நான் ஜெயிலுக்கு போகிறேன், சிறைச்சாலைக்குள் போகிறேன், எந்த ஆவணத்தையும் நான் கலைக்க முடியாது என்றாலும் நான் சொல்லுகிறேன், I challenge the CBI through this court. You cannot pluck out a single hair from my skull. என்னுடைய மண்டை ஓட்டிலிருந்து ஒரு உரோமத்தை கூட உங்களால் புடுங்க முடியாது. பொய் சொல்லாதே என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். நான் செய்த தவறெல்லாம் எதுவும் அல்ல, 3 தவறுகள் செய்தேன். இந்த நாட்டில் 30 கோடி பேர் செல்போன் வைத்திருந்தார்கள், அதை 90 கோடியாக உயர்த்தினேன். அது நான் செய்த முதல் தவறு. 1 ரூபாய் கட்டணத்தை 30 பைசாவாக குறைத்தேன். நான் செய்த 2வது தவறு. இந்தியாவில் எல்லாரும் வைத்திருக்கிற டெலிபோன் கட்டணங்களை எல்லாம் கூட்டி, அண்ணன் கருப்புசாமி பாண்டியன் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் கட்டுகிறார் வைத்துக் கொள்வோம். ஆவுடையப்பன் 6,000 ரூபாய் கட்டுகிறார் வைத்துக் கொள்வோம். அண்ணன் சுபசீதாராமன் 2,000 ரூபாய் கட்டுகிறார் வைத்துக் கொள்வோம். அவருடைய ஓட்டுநர் 200 ரூபாய் கட்டுகிறார் வைத்துக் கொள்வோம். எல்லாவற்றையும் கூட்டி எத்தனை பேர் பயன்படுத்துகிறார்களோ அதை சராசரியால் வகுத்தால் ஒரு இந்தியனுடைய சராசரி கட்டணம் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு என்று வரும்? அந்த சராசரி கட்டணம் நான் பதவி ஏற்கிற போது 310 ரூபாயாக இருந்தது. அதை நான் வெறும் 110 ரூபாயாக குறைத்தேன். நான் செய்த 3வது தவறு. இந்த 3 தவறை தவிர நான் எந்த தவறையும் செய்யவில்லை என்று நான் கைது செய்யப்பட்ட காலத்திலேயே சொன்னேன். அதற்காக நீதிமன்ற நடவடிக்கையை நான் இழுத்து பிடிக்கவில்லை, தடுக்கவில்லை. ஒரு நாள் கூட இந்த 2 ஆண்டு காலத்தில் இந்த வழக்கை ஒத்திவையுங்கள் என்று மனு போடுவதற்கு நான் ஒன்றும் ஜெயலலிதா அல்ல. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது உன்னுடைய சொத்து கணக்கை கொடுத்திருக்கிறாய். முதலமைச்சராக 5 ஆண்டு காலம் பணியாற்றியதற்கு பிறகு உன்னுடைய சொத்து கணக்கை வருமான வரித்துறையில் நீ பதிந்திருக்கிறாய். உனக்கு இருந்த சொத்து 6 கோடி ரூபாய், அந்த சொத்து 66 கோடி ரூபாய். இடையிலே வந்த 60 கோடி ரூபாய்க்கு எங்கே கணக்கு என்று சொல்ல கேட்டால் சொல்ல தெரியவில்லை. வழக்கு பதிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நீதிமன்றமாக மாற்றி 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 வாய்தா போடுகிறாய். அதை விட கொடுமை, பெங்களூர் உயர்நீதிமன்றத்திற்கு, பெங்களூரில் இருக்கிற சிறப்பு நீதிமன்றத்துக்கு வழக்கு மாற்றப்பட்டதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திலே மனு போடுகிறார். பெங்களூருக்கு போனால் எனக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு மனு. அந்த மனுவை 3 மாத காலம் விசாரித்து உச்ச நீதிமன்றத்திலே உத்தரவு போட்டார்கள். இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அவர் கருதுவதால் அவருக்கு தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு. அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு மீண்டும் பெங்களூர் நீதிமன்றத்துக்கு வருகிறார். 3 மாதம் கழித்து மீண்டும் ஒரு மனு கொடுக்கிறார். பெங்களூர் விமான நிலையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் அதிக தூரம் இருக்கிற காரணத்தினால் இந்த இடைப்பட்ட தூரத்தில் நான் பயணம் செய்கிற போது எனக்கு ஆபத்து வரலாம். அதற்கு ஒரு மனு, அதற்கு உச்ச நீதிமன்றம். அதற்கும் அவர்களே சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, போகிற இடமெல்லாம் பாதுகாப்பு தர வேண்டும். தமிழிலே கொடு, ஆங்கிலத்திலே கொடு, இந்தியிலே கொடு, ஆவணங்கள் போதவில்லை. எத்தனை ஆண்டு காலமாக இந்த வழக்கை இழுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உள்ளபடியே நீங்கள் குற்றமற்றவர் என்றால் அந்த வழக்கை 30 நாட்களில் நான் முடித்துவிட்டு குற்றவாளி அல்ல என்று நிரூபிப்பேன் என்று சொல்வதற்கு தயாரா? அந்த ஜெயலலிதா இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு அஃபிடவிட் போட்டிருக்கிறார் சேது சமுத்திரத்திற்கு.
என்ன அபிடவிட் போட்டிருக்கிறார் என்றால் படித்தவர்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும், பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஜெயலலிதா எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணம் என்ன? நான் மத்திய அமைச்சராக 3 முறை நான் பதவியேற்றிருக்கிறேன். இங்க இருக்கிறவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். ராஜாவாகிய நான் இந்த அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது அரசியல் சட்டத்தினுடைய சரத்துக்களில் நம்பிக்கை வைத்து அந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவேன், எந்த ரகசியத்தையும் வெளியிட மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்கிறார்? ஐ வில் uphold the constitution of India என்றுதான் பிரமாணம் எடுத்திருக்கிறார். உன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாய்? சேது சமுத்திர திட்டம் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கை இருக்கிறது. உன்னுடைய தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்து விட்ட பிறகுதான் தமிழ்நாட்டில் உனக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சேது சமுத்திரம் வர வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லி வாக்கு வாங்கிவிட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு சட்டமன்றத்தில் நீ தீர்மானம் கொண்டு வந்தாயா இது ராமர் பாலம் என்று? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தமிழக அரசின் சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறாய். தனிப்பட்ட ஜெயலலிதா அல்ல. தனிப்பட்ட ஜெயலலிதா என்றால் நான் எதையுமே கேட்க மாட்டேன். இரட்டை நாக்கு, இரட்டை வேடம், இரட்டை பேச்சுதான் ஜெயலலிதா என்கிற காரணத்தால் நான் கேட்க மாட்டேன். ஜெயலலிதாவுக்கு பிடித்த குரல் ஒன்று இருக்குமானால் ஒரே ஒரு குரல் தான் இருக்கும். இருமன பெண்டிரும் கண்ணும் கவரும் திருடிக்கப்பட்டார் தொடர்பு என்று ஒரு குரல் இருக்கிறது. அந்த குரல் தான் அந்த அம்மையாருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தண்ணி அடிச்சுட்டு பேசுறா நம்பாத, பொய் பேசுற நம்பாத, போதையில் இருக்கும்போதாவது நம்பாத. அது மாதிரி 2 மனசு இருக்கிற பொம்பளை நம்பாத திருவள்ளுவர். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் என்ன முடிவு? எம்ஜிஆர் கொண்டு வந்தார். ஆனால் அதே எம்ஜிஆருக்கு எதிராக ராஜீவ்காந்தியிடம் போய் என்னுடைய புகழை விரும்பவில்லை, என்னை ஒழிக்க பார்க்கிறார் எம்ஜிஆர் என்று அவர் உடல்நலம் இல்லாத போது இன்னொரு வேடம் போட்டவர் ஜெயலலிதா அல்லவா? மோதிலே விஷம் வைத்து கொன்றார் ஜானகி என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவரோடு உறவாடுவதற்கு எத்தனித்தவர் அல்லவா ஜெயலலிதா? எனவே தனிப்பட்ட முறையில ஜெயலலிதா இரட்டை வேடம் போடுவதை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அது உங்களுடைய வாழ்க்கை முறை. உங்களுடைய வாழ்க்கை முறையை நான் தலையிட விரும்பவில்லை. ஆனால் உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் கேட்கிறேன், அதற்காக உங்களுக்கு நாங்கள் அதிகாரம் வழங்கவில்லை, சட்டமன்றத்திலே நீங்கள் விவாதிக்கவில்லை. நீங்கள் சொன்ன அரசியல் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், we the people of India having solemnly resolved to constitute India in a sovereign, secular, socialistic, democratic republic. இந்திய குடியரசாகிய நாங்கள், இந்திய குடிமக்களாகிய நாங்கள் இந்த இந்திய குடியரசை எப்படி உருவாக்கி இருக்கிறோம் என்றால், இறையாண்மைக்கு ஒரு நாடாக, சமதர்மமிக்க ஒரு நாடாக, மத விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கின்ற மதசார்பற்ற ஒரு நாடாக உருவாக்கி இருக்கிறோம் என்றுதான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் துவங்குகிறது. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை 150 முறை இதுவரை திருத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முறை கூட இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துடைய முகப்புரையை பிரியாமலை திருத்தியது கிடையாது. நான் சொல்லுகிற வார்த்தையும் பிரியாமல் என்று சொல்லுகின்ற முகவுரையில் இருக்கிறது. எனவே ஒரு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மதசார்பற்றவராக இருக்க வேண்டும். ஆனால் நீ போட்டிருக்கிற அபிடவிட், தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் போட்டிருக்கிற அபிடவிட், இது ராமர் பாலம். யாரை கேட்டுக்கொண்டு போடுகிறாய்? நான் இந்த நிறைந்த மக்கள் மன்றத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அரசியல் சட்டத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர்கள் இருந்தால் இந்த ஆட்சியில் தொடர்ந்து நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதற்கு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஜெயலலிதாவிற்கு என்றைக்கு அந்த பிரமாண பத்திரத்தை போட்டாரோ அன்று முதல் முதலமைச்சராக நீடிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது. யாராவது ஒரு பொதுநலத்து வழக்கு போட்டால் அந்த வழக்கு நிற்கும். ஆக அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு புறம்பாக ஒரு பிரமாண பத்திரிகையை போட்டிருக்கிறாய். அந்த பிரமாண பத்திரத்திற்கு சட்டமன்றத்தினுடைய ஒப்புதல் கிடையாது. இது சேது சமுத்திரத்திலே உங்களுடைய நிலைப்பாடு. ஆகா, தேர்தல் அறிக்கையிலே ஒரு அறிக்கை, அரசாங்கத்திற்கு வந்ததற்கு பிறகு வேறு ஒரு அறிக்கை. இந்த இரட்டை நிலையை தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு காலம் பார்த்துக் கொண்டிருப்பார்கள்? கச்சத்தீவு பிரச்சனை 1971ஆம் ஆண்டு கலைஞர் கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இதே ஜெயலலிதா 1991ஆம் ஆண்டு கச்சத்தீவை மீட்டே தீர்வேன் என்று ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து வீர கர்ஜனை செய்தார் ஜெயலலிதா 1991ஆம் ஆண்டு. 91ஆம் ஆண்டு கச்சத்தீவை மீட்பேன், உடனே முழுப்பக்க விளம்பரம். கச்சத்தீவை
மீட்க போகும் எங்கள் தாயே உங்கள் பொற்பாதங்களில் வீழ்ந்து வணங்குகிறோம். மீண்டும் 93ஆம் ஆண்டு அதே சட்டமன்றத்தில் ஜெயலலிதா கொண்டு வருகிறார், பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், கச்சத்தீவை மீட்டு வருவது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. மீண்டும் 94ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா பேசுகின்ற பேச்சுகள்ல இருக்கிறது. என்ன சொல்கிறார் என்றால், கச்சத்தீவில் மீன் பிடிப்பதற்கும் வலைகளை உணர்த்திக் கொள்வதற்கும் ஒரு லிமிடெட் ரைட்ஸ் என்று சொல்லுகின்ற ஒரு சுருக்கப்பட்ட அல்லது ஒரு எல்லையோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் இருந்தால் போதும். அதே நேரத்தில் கச்சத்தீவில் இலங்கைக்கு இருக்கிற இறையாண்மையை நாம் ஒப்புக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எழுதியிருக்கிறார் என்றால் பிரதமருக்கு, we can uphold the sovereign power of the Sri Lanka and Kachadip. ஆக 91லே ஒரு ஸ்டேட்மெண்ட், 93லே ஒரு ஸ்டேட்மெண்ட், 94லே ஒரு ஸ்டேட்மெண்ட். இவ்வளவுக்கும் பிறகு கலைஞர் சட்ட வல்லுநர்களோடு பேசி ஒரு அருமையான வாதத்தை முன்வைத்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில். இந்திரா காந்தி அம்மையாரும் அன்றைக்கிருந்த பண்டாரநாயக்காவும் அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்துடைய அனுமதியும் பெறாமல், இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலும் பெறாமல், வெறுமனே 2 ஆட்சித் தலைவர்கள் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் செல்லக்கூடியது அல்ல. எனவே கச்சத்தீவுக்கான உடன்பாடு தவறு, கச்சத்தீவு மீண்டும் எங்களுக்கு வர வேண்டும் என்று கலைஞர் மூத்த வழக்கறிஞரோடு கலந்து பேசி ஒரு மனுவை போட்டதற்கு பிறகு, கலைஞர் இப்படி ஒரு மனுவை போட்டு விட்டாரே, அரசியல் சட்டத்தின்படி நிலைக்கத்தக்கதல்ல என்று சொல்வது உண்மைதானே என்று அவர்களுடைய அட்வொகேட் ஜெனரல் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற தமிழ்நாட்டுடைய மூத்த அரசு வழக்கறிஞர்கள் எல்லாம் கலந்து பேசியதற்கு பிறகு மீண்டும் கச்சத்தீவை தாரை வாட்டுவது கலைஞர் தான் என்று விட்ட இடத்திலிருந்தே மீண்டும் ஆரம்பிக்கிறார். என்ன இரட்டை வேடம்? காவிரி பிரச்சனையில் என்ன உங்களுடைய இரட்டை வேடம்? காவிரி பிரச்சனையில் தஞ்சையில ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் பொன்னியின் செல்வி ஜெயலலிதா என்று ஒரு பட்டம் கொடுக்கிறார்கள். என்ன பட்டம் என்றால், காவிரிக்கு தண்ணீர் வாங்கி கொண்டு வந்து விட்டார் ஜெயலலிதா என்று சொல்கிறார். நான் இந்த இடத்துல கேட்க விரும்புகிறேன், காவிரிக்கு நடுவர் மன்றம் வேண்டும் என்று 1971 சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது ஜெயலலிதாவா கலைஞரா? கலைஞர். அதற்கு பிறகு 1989ஆம் ஆண்டு மீண்டும் நடுவர் நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் கூட்டியவர் கலைஞர். அந்த கூட்டத்திலே அதிமுக கலந்து கொண்டதா? எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர் ஜெயலலிதா. அதற்கு பிறகு விபி சிங் பிரதமராக இருந்தபோது காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் உத்தரவு பெற்றவர் கலைஞர். ஆக நடுவர் மன்றம் வேண்டும் என்று தீர்மானம் போட்டது கலைஞர், அனைத்து கட்சி கூட்டம் போட்டது கலைஞர், நடுவர் மன்றம் அமைத்தது கலைஞர். அதற்கு பிறகு காவேரி ஆணையம் வர வேண்டும், இடைக்கால உத்தரவாக 205 டிஎம்சி தண்ணீர் வேண்டும் என்று உத்தரவு போட்டது தலைவர், பெற்றது தலைவர். அப்படி உத்தரவு பெற்றதற்கு பிறகு அதை அமலாக்க வேண்டும் என்பதற்காக காவிரி ஒழுங்குமுறை அத்தாரிட்டி என்று சொல்கின்ற காவிரி ரிவர் அத்தாரிட்டி என்கின்ற அந்த ஆணையம் பிரதமர் தலையில அமைய வேண்டும் என்று உத்தரவு பெற்றவர் கலைஞர். அப்போது ஜெயலலிதா என்ன சொன்னார்? இது பல்லில்லாத ஆணையம், இதற்கு கடிக்க தெரியாது என்றெல்லாம் சொன்னவர் ஜெயலலிதா. அந்த ஆணையத்திற்கு பிறகு முழு தீர்ப்பையும் பெற்றவர் கலைஞர். ஒன்றே ஒன்று நடக்காமல் இருந்ததற்கு காரணம், உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருந்த காரணத்தினால் என்ன தீர்ப்பை எல்லாம் கலைஞர் பெற்றாரோ அதை அரசிதழில் வெளியிடவில்லை. ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டோம், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணல அரசாங்கம். ஏன்னா வழக்கு நிலுவையில் இருந்தது. ஜெயலலிதா மீண்டும் ஒரு மனுவை போட்டு ஏற்கனவே உத்தரவை வாங்கிவிட்டார்கள், கலைஞர் பேர சொல்லல, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு உத்தரவை வாங்கிவிட்டது, அதை அரசிதழில் அறிவியுங்கள் என்று சொன்னார். அரசிதழில் அறிவியுங்கள் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் அறிவியுங்கள் என்று கட்டளை போட்டது. புதுசா ஒண்ணும் நடக்கல. கல்யாணம் ஒருத்தரோட நடந்துச்சு, முதலில் ஒருத்தரோட நடந்துச்சு, குழந்தை பத்தது ஒருத்தரோட. ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஆள் இல்லாதப்ப பிரசவத்துக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா, ஆஸ்பத்திரியில சேர்க்கிற போது யார் அம்மானா
தான் வேற பிள்ளை பெறாத ஒரு மலடு எழுதி கொண்டால் எவ்வளவு கேவலமோ அதை போல நடுவர் நீதிமன்ற ஆணையம் கொண்டு வந்தது கலைஞர், நடுமன்றம் அடைத்தது கலைஞர், உத்தரவு போட்டது கலைஞர், எல்லாம் செய்தது கலைஞர். அரசியல்ல வெறுமனே கெசட் நோட்டிபிகேஷன் வந்துச்சான். அதுக்கு ஏதோ காவிரியிலே தண்ணீர் வந்து விட்டதை போல ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி பொன்னியின் செல்வி என்று பட்டம், பொன்னியின் செல்வி என்று பட்டம் கொடுத்தாயே. அடுத்த நாள் கலைஞர் எழுதினார், எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, குறுவை சாகுபடி இந்த ஆண்டு உண்டாண்டு இருந்தார். ஒண்ணுமே கிடையாது, நீ எல்லாம் பண்ணிக்கோ, குறுவை சாகுபடி உண்டான்னு முரசொலியில ஒரு தலையங்க எழுதினார், ஒரு கட்டு எழுதினார். குறுவை சாகுபடி உண்டா இல்லையான்னு ஜெயலலிதா சொல்லணும். ஒரு பக்கம் 1.5 பக்கம் கலைஞரை திட்டி 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 குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் தான் பெண்ணா கருசாமி பாண்டியன்னா காங்கிரஸ் நாலு பிள்ளைங்க கருசாமி பாண்டியனுக்கு, ஒரு பிள்ளை கம்யூனிஸ்ட், ஒரு பக்கம் ஒரு பிள்ளை விஜயகாந்துக்கு, இன்னொரு பிள்ளை வந்து புதிய தமிழ் நினைச்சா சிரிப்பீங்களா? ஒத்துக்குவீங்களா? கருசாமி பாண்டியன் ஜனநாயக கட்சியில் இருக்கிறாருன்னு முட்டாள். கருசாமி பாண்டியன் கொள்கை ரீதியாக வந்தால் அவர் பிள்ளை கலைஞர் வாழ்ந்து தான் சொல்லணும். அவருடைய பெண்ணுக்கு அண்ணாமலை அக்கறை திமுக தான் இருக்கும். என்ன குடும்ப அரசியல்? அரசியல் ஒழுங்கா பண்றோம்னு பாரு. குடும்பம் இருக்கிறத கவலைப்படுற விஷயம். உனக்கு குடும்பம் இல்லைன்னா காந்தாரிக்கு போகக்கூடாது. எனவே ஜெயலலிதா காவிரியிலே பொன்னியின் செல்வி என்று சொன்னதற்கு பிறகு குறுவை சாகுபடி இந்த ஆண்டு உண்டான்னு கேட்கிறாரு. நீ உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. 1.5 பக்கம் முழுசா எழுதிட்டு பெரிய கண்டுபிடிப்பு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத புதிய கண்டுபிடிப்பு கடைசி 2 வரைக்கும் தான் நம்மளுடைய பதில். எல்லாம் கலைஞர் ஒழிய சொல்லிவிட்டு காவிரியில் தண்ணீர் வந்தால் குறுவை உண்டு. நான் சிம்பிளா சொல்லல, அந்த கொடுத்த பதில் படித்து பார்த்து சொல்லுகிறேன். 10 ஆண்டு காலம் மத்தியில் அமைச்சராக இருந்த பொறுப்புணர்வோடு சொல்லுகிறேன். பத்திரிகையாளர்கள் சரியாக பிரசுரிக்க வேண்டும். கருப்புசாமி பாண்டியனுடைய கோபம் நியாயமானது. நான் நீதிமன்றத்திலே கூட சொன்னேன். இந்த பத்திரிகை எனக்கு போட்டார்களே, அப்போது நான் சொல்ல மறந்து விட்டேன். 3000 கோடி ரூபாய் நான் பதுக்கி வைத்திருக்கேன் சொன்ன போது சவால் விட்டது மட்டுமல்ல, அம்பேத்கர் சட்டத்தை எழுதுகிற போது அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். நீதிமன்றத்திற்கு எல்லையை வரையறை செய்திருக்கிறாய், நாடாளுமன்றத்திற்கு எல்லையை வரையறை செய்திருக்கிறாய், எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லுகின்ற செயல்முறை இருக்கின்ற கேபினெட்டிற்கு எல்லைகளை வகுத்திருக்கிறீர்கள். 3 தானே, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. இந்த 3 தானே அரசாங்கத்துடைய தூண். 4வது தூண்கள் தான் பத்திரிகை, 4th எஸ்டேட் தான். அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, பண்டிட் மதன்மோகன் மாளவியாவே கேட்கறாரு, 3க்கு சொல்லிட்டீங்க, பத்திரிகைகளுக்கு நெறிமுறை வலிக்க வேணாமான்னு கேட்டப்ப அம்பேத்கர் சொல்லி வச்சிருக்காரு. இது ஏதோ அம்பேத்கருக்காகவோ எனக்காகவோ கருப்புசாமி பாண்டியனுக்காகவோ சொல்லல. அவர் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் அப்படியே சொல்றேன். When the legislature becomes mere ventilating chamber, when the executive turns mere wooden frame, when the judiciary was controlled by the ruling party, எப்போது சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் புகழ்பாடுகின்ற வெறும் துதிப்பாடுகின்ற வெறும் அரங்கமாக அமைந்து விடுகிறதோ, எப்போது நீதித்துறை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்து விடுகிறதோ, எப்போது செயல்துறை இரும்பை போல் அல்லாமல் மரக்கட்டையாக மாறிவிடுகிறதோ, அப்போது நீதியை வழங்குகின்ற ஒரே அசைலம் அவர் சொல்றார், when the legislature becomes ventilating chamber, when the executive turned the wooden frame from the iron frame, and the judiciary was controlled by the ruling party, the only asylum available to the people is the press. நீதித்துறை தோற்று போனால், செயல்துறை தோற்று போனால், சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் துதிபாடுகின்ற அரங்குகளாக மாறிவிட்டால் நீதியை சொல்லுவதற்கு ஒரே ஒரு இடம் பத்திரிகை தான். அந்த பத்திரிகைக்கு நான் எந்த எல்லையையும் வகுக்க விரும்பவில்லை. அந்த எல்லை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக என்னங்கலாம் தெரியலாமா? ஒரு நம்பிக்கையில அவன் சட்டம் போட்டுக்கோன்னு சொன்னோம். அவர் சொல்ல வேணாம்பா, காலம் இருக்கணும், சட்டம் 8 மாதம் கட்டின்னு சொல்ல வேண்டாம். ரொம்ப நம்பிக்கையானவங்க, நாகரிகமானவங்க நினைச்சாரு அவரு. அதுக்கோசரம் ஊரெல்லாம் அமனமா தெரியுங்களா? என்ன நியாயம்? என்ன நியாயம் கேட்க? என்ன பண்ணிட்டீங்க டூஜில? நான் விட்ட சவாலுக்கு பிறகு என்ன பண்ணீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில்? பத்திரிகைகள் அரசியல் சட்டத்தில் எழுதினார்களே, ஒருவேளை நீதித்துறை கட்டுப்படுத்தப்படுமானால், நான் தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிற முகவர்கள் மீது எனக்கு வருத்தம் இல்லை. நீங்க என்ன பண்ணீங்க? பாவம், கரெக்டா போய் ரிப்போர்ட் பண்ணி இப்படி ரிப்போர்ட் பண்ணாதான் அந்த பத்திரிகைக்கு அவன் ஒரு அடையாளம் வச்சுருக்கான். உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீதித்துறை கட்டுப்படுத்தப்படுமானால், செயல்துறை தன்னுடைய வழியில இருந்து விலகுமானால், நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் வெறும் காற்றோட்டு மண்டலாக மாறுமானால், பத்திரிகை
பத்திரிகை ஊடகம் மட்டும்தான் ஒரு சாதாரண மக்களுக்கு நீதி வழங்கும் என்று சொன்னாலே அந்த பத்திரிகை மங்கை சூதனமானால் கங்கையே சூதானால் எங்க போறாங்க? அம்பேத்கர் உங்களதான் கடைசியா நம்பினாரு, நீங்களே நம்பிக்கை துரோகம் பண்றீங்க. திமுக கலைஞருக்கு இந்த இடத்துக்கு நியாயம் தானா? ஒரு மிகப்பெரிய மகத்தான தலைவன், ஒரு தத்துவத்தின் தலைவன், நாங்க ஆட்சி பொறுப்பில் எழுதுகிற போது என்ன குறை கண்டீர்கள்? பொலிட்டிக்கல் எமோஷன்ஸ் என்று சொன்னானே கிளமெண்ட் அட்லி, வின்சென்ட் சர்ச்சிலுக்கு 2G ஒரு காரணம் சொன்னீங்க. 1,26,000 கோடி ஆட்டீங்க. ஒரு பத்திரிகை 1,26,000 கோடி எத்தனை சைபர் 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 போட்டுட்டு எங்கள் பத்திரிகைக்கு இடம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப மட்டுமா இடம் இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க எங்கேயுமே இடம் கொடுக்கலன்னு பெரியார் இடஒதுக்கீடு கேட்டாரு. அப்புறம் 1,26,000 கோடி சைபர் இடம் இல்லைங்க, என்ன நியாயம்? ஆக கலைஞர் ஒரு தத்துவத்தினுடைய தலைவர். ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்வதற்கு தமிழ் இனத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான மாதிரி. குருடர்களுக்கு மத்தியிலும் நாங்கள் விடுதரக்கூடிய வெளிகளை பெற்றிருக்கிற காரணத்தினால் கலைஞர் வாழ்க என்று சொல்லுகிறோம். இங்கிருந்து மீண்டும் வாழ்த்துவோம். அவர் 12 காலம் வாழ்ந்து இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து தமிழ் சமுதாயத்தை உழைப்பதற்கு